தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தானியேல் 5:2. பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். பெல்ஷாத்சாருடைய துணிகரங்க. என்ன துணிகரம்? இவனுடைய தாத்தா நேபுகாத் நேச்சார் எருசலேமில் படையெடுத்து போய் எருசலேமை அடித்து தேவாலயத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அது எல்லாவற்றையும் பசும் பொன்னினால் செய்யப்பட்ட பரிசுத்த பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்து கொண்டு வந்து பாபிலோனிலே அவனுடைய தெய்வத்தின் கோயிலை வைத்து பூட்டி வைத்திருந்தான். நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்து வைத்த எருசலேமின் ஆலயத்தின் பரிசுத்த பனிமுட்டுகளை எல்லாம் அதை கொண்டு வர சொல்லி அந்த பாத்திரங்களிலே மதுவை வார்த்து அவனும் அவன் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் அதிபதிகளும் குடித்து களியாட்டம் பண்ணக்கூடிய ஒரு பொல்லாத காரியத்தை இந்த பெல்ஷாத்சார் செய்தான்னா இவனுக்கு எவ்வளோ துணிகரம் இருந்திருக்கு பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு முன்னிருந்த ராஜாக்கள் அப்படி செய்யலுங்க. நேபுகாத் நேச்சார் அப்படி பண்ணல. இவன் ஏன் அப்படி பண்றான்னா தனது தெய்வத்தை புகழ்வதற்கு எபிரேய தெய்வத்தை கனவீனம் பண்றாங்க அவன். அப்படின்னா இவன் எவ்வளவு துணிகரக்காரன். எபிரேய தெய்வமாக யெகோவா தேவனை கனவீனம் பண்ணுவதற்கும் வேல் என்கிற கல்லும் மண்ணுமாகிய அந்த தெய்வத்தை உயர்த்துவதற்கும் இப்படி பரிசுத்த பனிமுட்டுகளை கொண்டு வந்து இழிவுபடுத்தினவன் இந்த பெல்ஷாத்சார் ராஜா. ஆகவே தான் இந்த விருந்தே இவனுக்கு ஒரு அடக்காராதனையா போயிருச்சு. இறுதி சடங்கான ஒரு விருந்தாக இது மாறிவிட்டது. ஏன்னா அன்னைக்கு ராத்திரியே சேர்த்தாங்க அவன். ஆகவே நமது வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் துணிகரம் கொள்ளக்கூடாது. கவனிக்கணும். நம்ம ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக இருக்கும்போது அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுரு 1:16-17 பார்க்கிறோம். இது கேட்கிற வாலிப தம்பி தங்கச்சி யாரோட பேச தெரியல, துணிகரம் கொள்ளக்கூடாது. ஆகவே கவனமா இருங்க. பரிசுத்த வாழ்க்கை குறித்த காரியங்களிலே ஒருபோதும் ஆண்டவர் சமரசம் செய்யவே மாட்டார். ஆண்டவரை தேடுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும் உங்களுக்குள்ள. இதை விட மோசமா தான் இருக்கும். இனிமே நீங்க தான் உங்க ஆவிக்க வாழ்க்கையை காத்துக்கிடணும். கவனமா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.